ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் குக் வித் அபி. இன்றைக்கி ஒரு சூப்பரான சிக்கன் ஸ்நாக் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். வித்தியாசமாக இப்படி செஞ்சு அசட்டுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னே 2 ஏலக்காய், 2 கிராம்பு, சின்ன துண்டு அளவுக்கு பட்டை, இதெல்லாம் லைட்டாக பொரிஞ்சு வந்தோன்னே 2 வெங்காயம், கொஞ்சம் மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம்னா 2 எடுத்துக்கோங்க, பெரிய சைஸ்னால் 1 போதும். இதோட காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகாய், இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, இதையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதையும் வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு தக்காளி பழம் 1 எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். இதோட கொஞ்சமாக புதினா மல்லி அதுவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. இந்த தக்காளி ஒரு அளவுக்கு லைட்டாக மசித அளவுக்கு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா இதெல்லாம் விட்டதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இல்லை சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த உப்பு எல்லாம் இந்த சிக்கனில் நல்லா பிடிக்கணும், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிப்போம். மிளகாய்த்தூள் உங்கள் காதை டக்குனா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இதோட குழம்பு மிளகாய் தூள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கரம் மசாலா இருந்தாலும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப நம்மளுக்கு தண்ணி தேவை கிடையாது. ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு ஊற்றினா போதும், அது சிக்கன்லேருந்து தண்ணி வரும். ஏற்கனவே நம்ம மூடி போட்டு 2 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ப்ரெஷர் எல்லாம் ரெடி தானே ஓப்பன் பண்ணி பாருங்கள், சிக்கன் நல்லா சாஃப்டாகவே வெந்துருச்சு. இப்போ அதை அப்படியே வச்சிடலாம். ஒரு பவுலில் நம்ம முட்டை ஊற்றி உடைச்சிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோ சிக்கனுக்கு நான் ஒரு 10 முட்டை உடைச்சிக்கிறேன். உடச்சி இது மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம ஏற்கனவே சிக்கன் அவிச்சு வச்சுருக்கோம்ல, அதில் அந்த குழம்பு எதுவும் இல்லாமல் வெறும் சிக்கனை மட்டும் சேர்த்துங்க. சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இது நல்லா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அந்த முட்டையிலே நீங்கள் அந்த குழம்பு நம்ம செஞ்சுருக்கோம்ல, அது நீங்கள் கிரேவி மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரைஸு இல்லை தோசை எதுக்கு வேணாலும் அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ 1/2 மணி நேரம் கழித்து நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு வனஸ்பதி சேர்த்துக்கோங்க. வனஸ்பதி கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகி வந்தோன்னே எண்ணெயெல்லாம் காஞ்சோன்னே நம்ம தேவைக்கு சிக்கன் போட்டு கொஞ்சம் மேலே அந்த முட்டையையும் ஊற்றிட்டிங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு முட்டை சிக்கன் ரெடி ஆயிடும். நீங்கள் ஒரு 2-3 பீஸ் மட்டும் சிக்கன் எடுக்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு முட்டை 2 முட்டையே போதுங்க. நான் 3/4 கிலோவுமே நான் பட்டர் சிக்கன் முட்டை சிக்கன் செய்கிறதுனால நான் இப்படி இது பண்ணுறேன். இது நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள். ஒரு சைடு நல்லா ப்ரௌனிஷ் கலரில் நம்ம எப்படி முட்டை பொதிக்கிறப்ப முட்டை ப்ரௌன் கலரில் மாறும், அந்த அளவுக்கு லைட்டாக மாறி வரப்போ நீங்கள் பெரட்டி போட்டு அந்த சைடும் கொஞ்சம் கோல்ட் ப்ரௌன் கலரில் வந்தோன்னே நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், 2 சைடுமே நல்லா நம்மளுக்கு சூப்பராக ப்ரௌன் கலரில் வெந்துருச்சு. இதை நம்ம நல்லா அந்த எண்ணெயை ஃபில்டர் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம். நீங்கள் சிக்கன் குழம்பு செய்கிறப்ப கூட நீங்கள் அந்த குழம்புல உள்ள சிக்கனை எடுத்து இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இல்லை சைட் டிஷ்க்கு செம்ம டேஸ்ட்டாகவே இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி 1 டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். வித்தியாசமாக இது மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. முட்டைக்குள்ளே சிக்கனா அப்படின்னு சொல்லி சூப்பராக சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நம்ம ஏற்கனவே இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுட்டோம்ல பிளேட்டில், அதில் கொஞ்சமாக மேலே இன்னும் கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக சர்வ் பண்ணுறது முன்னாடி கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சமாக நான் ஒரு
கார்னிஷிங்காக கொத்தமல்லி இலை பொடிசாக நறுக்கியிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சூப்பரான நம்மளுக்கு வந்து முட்டை சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய ரெசிபிஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.